ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு அமித்ஷாவை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தாராம். அமித்ஷா இங்கே கருத்து கேட்டாராம். எப்போவுமே நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் எதை கொடுத்தாலும் இங்கே இப்போ ரிமார்க்ஸ்னு கேட்பாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பதிலே கொடுக்கலையாம். அது எனக்கு வருத்தம் தாங்கிறது. என்ன வருத்தம்? கூட்டணி விட்டு விலகுங்க. இந்திய ஒன்றிய அரசு ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்றலாமா என்கிற கருத்தை மாநில அரசிடமிருந்து கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து கருத்து எதுவும் சொல்லவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. நான் தனிச்சட்டம் கொண்டு வரேன்னா நீங்கள் பொறுப்பு இல்லாமல் பதில் கொடுக்காமல் இருக்கீங்கன்னு கூட்டணி விட்டு விலகுங்க. அதை விட்டுட்டு வருத்தம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் பதில் கொடுக்கலங்கிறத திருமாவளவனுக்கு சொல்லுங்கள். அது சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு தெரியாது. சட்டம் படித்தவர்கள் எல்லாம் மேதைகள் அல்ல. அனுபவம் இருக்கணும். வழக்குகளை நடத்தின அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம்ங்கிறீங்கள. கொலைக்கு என்ன தண்டனை? தூக்கு தண்டனை. ஆயுள் முழுவதும் சிறை. அதுதான் ஆயுள் தண்டனை. இப்படி தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொலைக்கு அதிகபட்ச தண்டனையே கொடுத்தாச்சு. சாதாரண கொலைக்கு. ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கொண்டு வந்தீங்கன்னு வைங்க, இதை விட அதிக தண்டனை எப்படி அந்த சட்டத்தில் கொண்டு வருவீங்க? அதிகபட்ச தண்டனை இப்போ இருக்கிற சட்டத்திலேயே இருக்கு. அதனால தான் தமிழ்நாடு அரசாங்கம் பதில் கொடுக்கல. ஏன்னா சட்டப்படி சாத்தியமில்லை. காரணம் கொலையினாலே அதிகபட்ச தண்டனை இருக்கிறது.